உங்களுக்கு இந்த சிஓஏ ஸ்ட்ரக்சர் ஒண்ணு டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ 2வது வந்துட்டு உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் லைக் இந்த டேட்டா மைக்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல தனியா டெக்னிக்கல் டீம் போட்டு நம்ம டேட்டா மைக்ரேஷன் பண்ணுவோம். இதுல வந்துட்டு நமக்கு எக்ஸெல் இருக்கும். எக்ஸெல்ல வந்துட்டு கஸ்டமர்ட்ட டேட்டா வாங்கிட்டு அப்லோட் பண்ணோம்னா, டைரக்ட்டா அப்லோட் ஆயிடும். இந்த FBDI, ஆ. ADFDI அந்த ஆ. வழியாவா? ஆமா. அதுதான் சொல்றேன். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அதுல பண்ணிக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் டாக்ஸேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மை மேஜரா சேஞ்சஸ் இருக்காது. ஸோ டாக்ஸேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டாக்ஸ் ரூல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுல நம்ம மேனுவலா பண்ற மாரி இருக்கும். இதுல இபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும். இதுல உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்துட்டு எக்ஸெல் ஆப்ஷன் கூட இருக்கு. அதாவது கான்ஃபிகரேஷன் கூட நீங்க எக்ஸெல்ல லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பல்க்கா ஏதாச்சும் பண்ணணும் அப்டின்னா, இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி அப்லோடு, டவுன்லோட் இந்த ஆப்ஷன்ஸ் நெறைய உங்களுக்கு கிளவுட்ல இருக்கும். ஸோ இது போக தனியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஏதாச்சும் நமக்கு செட்டப் ஏதாச்சும் தெரியல அப்டின்னா, அது நீங்க அந்த குளோபல் சர்ச் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலா அந்த அப்படியா? ஆமா. செட்டப்பே. ஆமா. செட்டப்பே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியா இருக்கும். ஸோ அதுல போனீங்கன்னா, உங்களுக்கு குளோபல் சர்ச் இருக்கும். இப்ப லெட்ஸ் சே உங்களுக்கு இந்த பேமெண்ட் டெர்ம்ஸ் எங்க எடுக்கிறதுன்னு தெரியலன்னா, பெர்சன்டேஜ் பேமெண்ட் பெர்சன்டேஜ்ன்னு போட்டீங்கன்னா, அதிலேயே உங்களுக்கு பேமெண்ட் டெர்ம்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிசீவபிள், பேயபிள்ஸ் 2ம் இருக்கும் இல்லையா? 2மே ஆமாமா. உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அப்ப 2ல எது உங்களுக்கு நீங்க எடுக்கணுமோ, அது நீங்க எடுத்து செட்டப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. அந்த மாரி. ஸோ நேவிகேஷன் உங்களுக்கு பெருசா சேலஞ்சிங்கா இருக்காது. மேபி இதுல நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க இபிஎஸ் ஒர்க் பண்ணிக்கிறனால என்ன செட்டப் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால நீங்க இதுல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது தெரியும் இதுல. ஓகே, ஓகே. பட் அதுக்கும் இதுக்கும் நீங்க இப்ப இந்த ஸ்க்ராட்ச்ல இருந்து என்னென்ன செட்டப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தானே சொல்லிக் குடுப்பீங்க? ஆமா. இது ஓகே. அதான் ஃபர்ஸ்ட்டு ஜிஎல் முடிச்சுருவோம். ஏன்னா ஜிஎல் முடிச்சுட்டோம்னா உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பேசிக்கே அதுதான் இல்லையா? ஸோ அதனால ஆமாமா. அது முடிச்சதுக்கு அப்புறம் 2வது நமக்கு நீங்க எய்தர் பேயபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னீங்கனாலும் சரி, இல்ல உங்களுக்கு டைரக்ட்டா டாக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேயபிள் ஆர் ரிசீவபிள் பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ஸ்ன்னு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே. எனக்கு வந்து இப்ப பிரைமரியா O2C, P2P, R2P அது 2 தான் வேணும். ஓகே, ஓகே. அதுக்கு முன்னாடி ஜிஎல் தானே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஆமா, அந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம். ஆமா, ஓகே. ஆமா. ஓகேங்க. அப்புறம் அதுல வந்து பார்ட் 1ல நம்ம வந்து பேக் எண்ட்ல போய் நம்ம query பண்ணுவோம். இதுல வந்து query பண்ண முடியாது இல்லையா? இன்னொரு வேல பண்ணலாம்னாங்க. ஆனா பட் இட் இஸ் நாட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் கரெக்ட்டா? எது அதாவது டேட்டா வியூ பண்றதுக்கு சொல்றீங்களா? பேக் எண்ட் query ஆ. பண்ணுவோம்லங்க. ஆமா. அது இது தானே சொல்றீங்க. செலக்ட் கொரி தானே சொல்றீங்க? ஆமா, ஆமா, ஆமா. அது உங்களுக்கு இருக்கு. பிஐபின்னு சொல்ட்டு தனியா ரிப்போர்ட் பேஜ் இருக்கு. ஸோ அதுல போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு இபிஎஸ் மாரி ஒரு டூல் மாரி இருக்காது. ம். அப்ளிகேஷன்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு நேவிகேஷன் இருக்கும். ஸோ அது ஓப்பன் பண்ணிட்டு டேட்டா மாடல் ஒண்ணு போட்டுட்டு, அதுல நீங்க ம். இந்த செலக்ட் அந்த டேபிள் நேம் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, ஓகே. மேஜரா அது என்ன கொஞ்சம் சொல்லுவாங்கன்னா ஆ. ம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஸோ மேஜரா உங்களுக்கு என்னன்னா, இதுல நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியாது. ஸோ இபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆன் ப்ரெமிஸ்ங்கிறனால, அது அப்டேட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே ம். நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறனால. பட் இத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அப்டேட் ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஆரக்கிள் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது இதெல்லாம் இருக்கான்னு ஆமா, மட்டும். ஆமா. டேட்டா ரெட்ரிவல் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். பட் அதுல அப்டேட் ஏதாச்சும் பண்ணணும்னா நம்மளால பண்ண முடியாது. அது எல்லாமே ஆரக்கிள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. இப்போ நான் வந்து இப்போ இண்டிபெண்டன்ட்டா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய ஓஹோ! என்னுடைய எப்படி இருக்கணும் என்னோட அப்ரோச். அது நீங்க கவர் பண்ணிருவீங்க இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் கவர் ஆமா. பண்ணுவீங்க கரெக்ட்டா? ஆமா. அதான் ஓகே. இம்ப்ளிமென்டேஷன் நீங்க பண்றீங்கன்னா, ஸோ அது நான் இடையில சொல்லுவேன். ஸோ அது போக ம். உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க பார்த்த இம்ப்ளிமென்டேஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குதுன்னா, அது சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் அது. ஓகே, ஓகே. ஓகேங்க. நான் வந்து நெறைய டீம்ஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கோர் ம். இம்ப்ளிமெண்டேஷன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஓகே. அந்த இதுலலாம் ஒர்க் பண்ணி. ஓகே. மத்தபடி ஏதாவது இஷ்யூ அது மாரினா வேலிடேட் பண்றதுக்கு அந்த மாதிரி போனது தான். ஓகே, உங்களுக்கு ஓகே. சைபரெக்ஸ் இது பண்ணுவீங்களா நீங்க? இல்லங்க. சைபர்எட்ஸ் நான் ஒர்க் பண்ணதில்ல. ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்க. ஒன் சோர்ஸ் கிளவுட். சைபர்எட்ஸ்ங்கிறது நீங்க இது அப்ளிகேஷன் சொல்றீங்களா? இல்ல என்னது அது? தாம்சன் ரைட்டரோட டாக்ஸ் இன்ஜின். இன்டைரக்ட் டாக்ஸ் இன்ஜின். ஓகே, ஓகே. வெர்டெக்ஸ் எல்லாம் இருக்கு ம். இல்லையா? அந்த மாதிரி. ஆமா. வெர்டெக்ஸ் மாரி. ஓகே. அது மாரி ஒன் சோர்ஸ். ஓகே, ஓகே.
ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இந்த டாக்ஸஸ் எல்லாம் அங்கேருந்து கால்குலேட் ஆகிட்டு திருப்பி இதில் இம்போர்ட் மட்டும் பண்ணிப்பீங்களா? ஆமா. இல்லங்க. இப்ப R12ன்னா டைட்லி இன்டகிரேட்டட். நம்ம பார்த்தீங்கன்னா, ம். இதுலயும் கொஞ்சம் கஸ்டம் ரூல்ஸ் நெறைய டிஃபைன் பண்ணுவோம். அந்த டாக்ஸ் இன்ஜின்ல. ம். டாக்ஸ் ம். கன்டென்ட் எல்லாம் அது பார்த்துக்கும். இப்போ வந்து என்னன்னா, ஓகே. கிளவுட்ல என்ன சொல்றாங்கன்னா, "வி ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் த ம் நம்ம அந்த கிளவுடு ஆரக்கிள் கிளவுடயே டிபெண்ட் பண்ண மாட்டோம். ஃபுல்லாவே ஆ அதிலேயே வந்து கான்ஃபிகர் ஆயி எல்லாமே செட்டப் ஆயிரும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் இன்னும் போய் ஓகே. பார்த்ததில்ல. ஓகே. பட் என்னதான் ஓகே. இருந்தாலும் அந்த ரெஜிம் டு ரேட் ஃப்ளோ வந்து நம்மளோட ஆரக்கிள்ல செட் பண்ணி தான் ம். ஆகணும். ஆமாமா. அது ம். இருந்தா தான் இப்ப நமக்கு அங்கருந்து நம்ம டேட்டா வாங்குறோம்னா கூட, ஸோ இங்க இருக்கிற அந்த டாக்ஸ் ரேட்ஸ், டாக்ஸ் கோடு இதெல்லாம் நமக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆனா தான், இல்லாட்டி மேப் ஆயிருந்தா தான் நம்மளால பண்ண முடியும் இல்லையா? ஆமா, ஸோ ஆமா. அதனால அது செட்டப் பார்ட் நம்ம எப்படியும் பண்ணி தான் ஆகணும். ஸோ அங்கருந்து நம்ம டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா கூட. ஓகே, ஓகேங்க. இப்போ நீங்க இது பண்றது வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? ஆமாங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இது ஓக் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதையும் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அதுல ஆப்ஷன் காட்டும். ஸோ அத ம்ஹ்ம். கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் காப்பி. ஓகே, ஓகே, ஓகேங்க. ஓகேங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இது இன்ஸ்டன்ஸ் இருக்கா உங்ககிட்ட? அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்றீங்களா? ஆ ஆரக்கிள் இன்ஸ்டன்ஸா? ஆமாங்க. ம். ஒரு நிமிஷம். ம். எதுல அனுப்புறது? ஸ்கைப் இந்த இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சாட் டைம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஃபர்ஸ்ட் பிங் பண்ணேன் இல்லையா? அதுலயா? இதுல ஓ! நீங்க உங்ககிட்ட இன்ஸ்டன்ஸ் இல்லையோ? ஆமா என்ட்ட இல்ல. அதான் கேட்டப்போ உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாரு. நீங்க இப்போ யூ ஆர் வொர்க்கிங் சம்வேரா? ஆமாங்க. ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஓகே. சாட்ல பண்ணட்டுங்களா? ஓகே. வந்துச்சுங்களா? காப்பி ஆகலையா? பிங் பண்ணிட்டேன் பாருங்க. ஓகே. இப்போ நீங்க இந்த இந்த ரன்னிங் நோட்ஸ் மாதிரி இப்போ நீங்க டீச் பண்றீங்களா? அதுக்கு அப்படியே ஏதாவது குடுப்பீங்களா? நோட்ஸ் வந்துட்டு என்ட்ட இருக்காது. நான் ஓகே. அவர்ட்ட கேட்டு வேணா உங்களுக்கு அனுப்ப சொல்றேன் அத. ஆமா. அவங்க நான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அ அந்த வச்சிருக்கேன் நானு. டாக்குமெண்ட் அவங்க அ இமெயில் அனுப்புறேன்னாங்க. அது அதுல அனுப்புவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் இன்னொரு தடவ ரிமைண்ட் கூட பண்ணி விடுறேன். ஓகே, ஓகே, ஓகேங்க. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஆமாங்க. தெரியுது, தெரியுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நான் செக்யூரிட்டி பத்தி சொல்லிர்றேன். ஸோ செக்யூரிட்டிய பொறுத்தவரைக்கும் யூசர் லெவல் செக்யூரிட்டி சொல்றேன். ஸோ இதுல ம். உங்களுக்கு இபிஎஸ்ஸுக்கும், ஃப்யூஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா, இபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு யூசர் இருக்கும். அந்த யூசருக்கு வந்துட்டு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அட்டாச் பண்ணிப்போம். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரே ஆக்சஸ ஒரு வச்சு செகண்ட், ஒரு செகண்டுங்க. உங்க ஸ்க்ரீன் எனக்கு கரெக்ட்டா தெரியலையே நேவிகேஷன்ல. ஏதோ இல்ல நான் இன்னும் இது எதுவும் செட்டப்க்கு எதுவும் போல. ஸோ நான் ஜஸ்ட் ஓகே. லாகின் சொல்லுங்க. மட்டும் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. செக்யூரிட்டில? சாரி. செக்யூரிட்டிய பொறுத்தவரைக்கும் இபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
ஃபர்ஸ்ட் ஒரு யூசருக்கு வந்துட்டு நம்ம எம்ப்ளாயி ரோல் அட்டாச் பண்ணியிருப்போம் ஆர் ஒரு எம்ப்ளாயி கிரியேட் பண்ணி அந்த எம்ப்ளாயி இதில் டேக் பண்ணியிருப்போம். ஸோ ரெண்டாவது வந்துட்டு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே அந்த மெனூஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருப்போம். ஆமா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்வாய்ஸ் கிரியேஷன் பேமெண்ட் எல்லாமே வரும். ஆமா. பட் இதுல ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு யூசர் இருக்கும். ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டேக் ஆயிடும். நம்ம மேனுவலா போய் அட்டாச் பண்ண வேண்டியது இல்லை. பட் இதுல வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற கான்செப்ட் இருக்காது. இன்ஸ்டெட் பாத்தீங்கன்னா ரோல்ஸ் இருக்கும். ஸோ ரோல்ல வந்துட்டு என்ன இருக்கும்னா நமக்கு இதே மாதிரி தான் இன்வாய்ஸ் யூசரை இன்வாய்ஸ் கிரியேஷன் பண்ண முடியுமா இல்லை பேமெண்ட் பண்ண முடியுமா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கும் ரோல்ஸ்ல. பட் ஓகே. ரோலை நீங்க எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம்னா மெனூஸ். ஸோ மெனூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேஷன் ஆக்சஸ் அதுல கொடுப்போம். ஸோ சிமிலர்லி இதுல ரோல்ல வந்துட்டு இன்வாய்ஸ் கிரியேஷன் ஆக்சஸ் கொடுப்போம். பட் அந்த மெனு நம்ம டைரக்டா யூசருக்கு அட்டாச் பண்ண மாட்டோம். நடுவுல நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பட் இங்க வந்துட்டு டைரக்டா அட்டாச் பண்ணிடுவோம். நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு கிளவுட்ல இருக்காது. ரோல்ஸே அப்படி டைரக்டா மெனுவோட அட்டாச் பண்ணிடுவோமா? ஆமா. இல்ல இதுல வந்துட்டு நமக்கு மெனூஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்காது. ஸோ நான் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றது. மெனு அண்ட் ரோல் ஓகே. வந்துட்டு ஈக்குவலன்ட்னு சொல்லிட்டு. பட் இதுல வந்துட்டு ரோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரோல் தான் வந்துட்டு நமக்கு டைரக்டா யூசர் கூட அட்டாச் பண்ணிடுவோம். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் யூசர் செக்யூரிட்டி ஆர் யூசர் இன்ஃபர்மேஷன் நம்ம டேக் பண்றது. ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா இந்த ஆப்ஷன்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கிரியேட் இன்வாய்ஸ்ங்கிற ஆப்ஷன் நமக்கு இருக்கும். பட் எனக்கு பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட் அந்த பிஸ்னஸ் யூனிட்ல நான் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ராப்ளி இன்னொரு ஆக்சஸ் வேணும். ஸோ அது என்ன சொல்லுவோம்னா டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு இபிஎஸ்ல வந்துட்டு ப்ரொஃபைல் ஆப்ஷன் மூலமா இருக்கும். ஸோ ஆமா. இதுல கிளவுட்லயுமே வந்துட்டு நமக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். பட் ப்ரொஃபைல் ஆப்ஷனை வச்சு இந்த ஆக்சஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ ப்ரொஃபைல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சம் அதர் பர்பஸ்க்கு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு டேக்ஸ் புக் ஒன்று கிரியேட் பண்றோம். ஸோ அதுல வந்துட்டு நமக்கு ஒரு அசெட் வந்துட்டு கிரியேட் பண்றோம். அந்த அசெட்டுக்கு அப்ரூவல்லாம் எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு நமக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன் இதெல்லாம் இருக்கு. பட் இந்த ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக நம்ம அது கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த கேஸ்ல டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல ஓகே. எந்த பிசினஸ் யூனிட்டுக்கு எந்த யூசருக்கு எந்த ரோலுக்கு அகைன்ஸ்டா இந்த ஆக்சஸ் கொடுக்குறோம் அப்படிங்கறத அதில் லிஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அது சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுல இந்த பர்டிகுலர் பிசினஸ் யூனிட் ஏங்கிறது நமக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு யூசர் லெவல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரோல் வேணும். அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட்னு சொல்லுவோம். இந்த ரோல் இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த செட்டப் இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கான்ஃபிகரேஷன்ஸுக்குமே உள்ள ஆப்ஷன். ஸோ இதுல மேல இருக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஷியல்ங்கிறது நம்மளோட எல்லா மாடியூல்ஸ். ஏன்னா நமக்கு இபிஎஸ் பொறுத்தவரைக்கும் ஏபிஏஆர்னு தனியா இருக்கும். பட் இதுல எல்லா மாடியூலும் சேர்த்து ஃபைனான்ஷியல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரிங் சொல்லுவாங்க. ஸோ இது மொத்தமா சேர்த்து ஒரு ஆஃபரிங் சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் இதே ஆஃபரிங். அதே மாதிரி சப்ளை செயினுக்கு தனி ஆஃபரிங் அப்படி இருக்குமோ? ஆமா. சப்ளை செயினுக்கு தனி ஆஃபரிங். அதுக்கப்புறம் ஆர்டர் மேனேஜ்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட் இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். ஓ! ஓகே. அதுக்கப்புறம் ஹெச்சிஎம் தனி, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தனி. ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஆஃபரிங்ல இருக்கும். ஸோ ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஆஃபரிங் தான் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே ஏபி, ஏஆர்ஜிஎல், எஃப்ஏ எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு காமன் பிளேஸ், அதாவது கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கான்ஃபிகரேஷன் ஏதாச்சும் இன்கேஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்க இது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ ஜெனரல் லெட்ஜர் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணணும். பட் எக்ஸாக்ட்லி எங்க இருக்குன்னு நமக்கு தெரில அப்படின்னா ஒன்று நீங்க இதுல கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதுல லெட்ஜர்ன்னு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ இதுல இருந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இன்சைட் இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் சர்ச் இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா குளோபல் சர்ச் நான் சொன்னது. ஸோ இப்போ இந்த சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி மாடியூல் ஆர் ஆஃபரிங் உங்களுக்கு எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும்.
ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அந்த ஜெனரல் லெட்ஜருக்கு கீழ உள்ள கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும் லிஸ்ட் ஆகும். பட் இதுல எல்லா மாடியூல்க்குள்ளதும் லிஸ்ட் ஆகும். ஓகே காட் இட். இது பேர் ஏதோ டாஸ்க் பார் டாஸ்க் இந்த ஏதோ சொல்றாங்க அப்படியா? எது சொல்றீங்க? இதுவா? இப்ப ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் நீங்க டாஸ்க் லிஸ்ட். டாஸ்க் பேனலா? டாஸ்க் லிஸ்ட். ஓகே ஓகே டாஸ்க் லிஸ்ட். லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து இன்ஃபோ டைல்ஸா? இல்ல. இது வந்து மெனு பார் மாதிரி தான் இருக்கு. ஓகே. இது வந்துட்டு நேவிகேட்டர்ன்னு சொல்லுவாங்க. நேவிகேட்டர். இதுதான் நான் சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. ஓகே. இது வந்துட்டு நேவிகேட்டர் சொல்லுவாங்க. டெர்மினாலஜி கொஞ்சம் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஆமாமா. அது நேவிகேட்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃபோ டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே. ஓகே ஓகே. ஒவ்வொரு இதுக்கு கீழ வரும். ஓகே. ஸோ அது அந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா, அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிஸ்டம் அட்மின்னு சொல்லிட்டு இபிஎஸ்ல ஒரு ஆமா லாகின் இருக்கும் நமக்கு. ஆமா ஸோ ஆமா அதுல ஆமா தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்றது, யூசர் கிரியேட் பண்றது, ஆக்சஸ் ரிவோக் பண்றது ஆமா. எல்லாமே அதுல தான் பண்ணும். ஸோ சிமிலர்லி இதுல பார்த்தீங்கன்னா, ஐடி செக்யூரிட்டி மேனேஜர்ன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் குடுப்போம். ஸோ அந்த ஓகே. ரோல் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவோம்னா, இந்த டூல்ஸ்ல போனோம் அப்படின்னா, நமக்கு இதுல செக்யூரிட்டி கன்சோல்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு எப்போ வரும்னா, அந்த ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் ரோல் இந்த யூசருக்கு நம்ம குடுத்திருந்தோம் அப்படின்னா, அப்போ இந்த ஆப்ஷன் வரும். ஓ. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் பிளேஸ். நீங்க அந்த யூசர் கிரியேஷன், அதுக்கப்புறம் ரோல் கிரியேஷன், டேக் பண்றது எல்லாமே நீங்க இதுல பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட யூசர் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்க யூசர் அக்கவுண்ட்ஸ் எதுக்குள்ள போய் போனீங்க? செக்யூரிட்டி கன்சோல்ல போயா? செக்யூரிட்டி கன்சோல். இந்த செக்யூரிட்டி ஓகே. கன்சோல் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா இங்க தான் லேண்ட் ஆகும். ஸோ இதுல நீங்க யூசர் கிளிக் பண்ணிட்டு, இதுல யூசர் ஆட் பண்றதோ, இல்லாட்டி குவெரி பண்றதோ நீங்க இதுல இல்ல பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து நான் வந்து என்னோட நேம் வந்து அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோல் வேணும் அப்படின்னா, ஆட் மை நேம் அப்புறம் வந்து அதோட ரோல் அசைன் பண்ணுவேன் நாங்க. ஆமா. இதுல போயிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல எடிட் குடுத்தீங்க அப்படின்னா, புது ரோல் வந்துட்டு நீங்க இதுல கீழ அசைன் பண்ணிக்கலாம். ஆட் ஓ ரோல் குடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓகே ஓகே புரியுது. இதுல ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இப்போதைக்கு ம். பார்த்தீங்கன்னா, இதுல நமக்கு அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் 1, ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் இது 2 இருக்கு. ஸோ எம்ப்ளாயி பை டிஃபால்ட் வந்துட்டு நம்ம குடுப்போம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஜிஎல் மாடியூல் ஃபர்ஸ்ட் பார்க்குறனால, ஜிஎல் மாடியூல பொறுத்தவரைக்கும் நமக்கு 2 இருக்கு. ஒண்ணு வந்துட்டு ஜெனரல் அக்கவுண்டன்ட். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அக்கவுண்டிங் மேனேஜர்ன்னு சொல்லிட்டு 2 ரோல் குடுப்போம். ஸோ இது எதுக்காக அப்டின்னா, இந்த அக்கவுண்டிங் மேனேஜர்ங்கிறது நமக்கு அந்த பீரியட் க்ளோஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ ஜெனரல் அக்கவுண்டன்ட்ங்கிறது வந்துட்டு நமக்கு அ ஜர்னல் என்ட்ரி கிரியேட் பண்றது, போஸ்ட் பண்றது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இதுல வந்துரும். ஓகே. அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா, ஓஆர்ஏன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஜிஎல்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ எப்பவுமே ஓகே. ஓஆர்ஏங்கிறது வந்துட்டு ஆரக்கிளோட சீடட் ரோலு. இந்த ம். மாரி ஜிஎல்ன்னு ஸ்டார்ட் பண்றது எல்லாமே நமக்கு கஸ்டம் ரோல்ஸா தான் இருக்கும். ஓ. நம்ம ஆனா இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஓஆர்ஏ வெளிய தானே போகணும் இல்லையா? எது இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றீங்களா? ஆமா. இல்ல இம்ப்ளிமெண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு கஸ்டம் ரோல்ஸ் தான் இருக்கும். இப்ப நமக்கு மேபி அ இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட்க்கு ஒரு ரோல் குடுத்தாங்கன்னா, இந்த மாரி ஸ்டாண்டர்ட் ரோல் குடுப்பாங்க. ஏன்னா டெஸ்டிங் இது எல்லாமே இருக்கும் நமக்கு. ம். இது யூசருக்கு குடுக்குறப்ப வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் குடுப்போம். ஓகே. இந்த மாரி அ ஜிஎல்ஆர் அந்த என்டிட்டி நேம் குடுத்துட்டு, அதோட கஸ்டம் ரோல் குடுப்போம். ஓகே. அது எப்படி கிரியேட் பண்ணுவீங்க இதுல? ஸோ இதுல நீங்க ரோல் கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, இதுலயே பார்த்தீங்கன்னா, வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதுல ரோல் இருக்கும். இதுல கிரியேட் ரோல் குடுத்துட்டு, மேபி லெட்ஸ் சே அக்கவுண்டன்ட். அக்கவுண்டன்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் குடுத்துட்டு, இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளோடது ஃபைனான்ஸ்ங்கிறனால, இதுல பார்த்தீங்கன்னா, ஜாப் ரோல் 2 இருக்கும் உங்களுக்கு. ஜாப் ரோல் ஒண்ணு இருக்கும். டியூட்டி ரோல் ஒண்ணு இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா,
ஸோ அப்ஸ்ட்ராக்ட் ரோலுங்கிறது உங்களுக்கு இது இப்போ நிறைய யூஸ் பண்றது இல்ல. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் லெவல் ஆர் பர்மிஷன் லெவல் இருந்தது. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த ப்ரிவிலேஜ் இதுக்கு கீழே வந்தது. அதனால இது பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜாப் ரோல் இருக்கும், ஒரு சில கேஸ்ல வந்துட்டு டியூட்டி ரோல் இருக்கும். ஸோ நமக்கு ஃபைனான்ஸ் மாடியூலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஜாப் ரோல் தான் இருக்கும். ஸோ டியூட்டி ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டம் காம்பனன்ட்ஸ் இதெல்லாமே டெவலப் பண்ணுறப்போ இதை வச்சு ஒரு சில லிங்க் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் ப்ரைமர்லி உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்வாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் கிரியேட் இன்வாய்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு கேன்சல் இன்வாய்ஸ் ஒன்று இருக்கு, மூணாவது போஸ்ட் டு ஜிஎல் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு அந்த கேன்சல் இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு வரணும். அப்படின்னா டியூட்டி ரோல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த டியூட்டி ரோலை நீங்கள் இந்த ஜாப் ரோல் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ், அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கம்பேர்ட் டு டியூட்டி ரோல்ஸ். அதாவது இன்வாய்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம், வேலிடேட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஜாப் ரோல். அதனால யூசருக்கு நம்ம அட்டாச் பண்ணுறது வந்துட்டு ஜாப் ரோல் தான் அட்டாச் பண்ணுவோம். ஸோ டியூட்டி ரோல் நம்மளால டைரக்டா அட்டாச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஏபிஎன் ஏஆர் நெட்டிங் இருக்கு அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு சில ஸ்டாண்டர்ட் டியூட்டி ரோல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டியூட்டி ரோலை வச்சு நம்ம ஒரு ஜாப் ரோல் கிரியேட் பண்ணிட்டு அதுதான் வந்துட்டு நம்ம யூசருக்கு அட்டாச் பண்ணுவோம். ஸோ டியூட்டி ரோல் வந்துட்டு நம்மளால டைரக்டா யூசருக்கு அட்டாச் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. அதனால ஜாப் ரோல் அட்டாச் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு ஸ்டாண்டர்ட் ரோல் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ரோல்ல இருந்து நீங்க ஒரு சில ஆப்ஷன் வச்சுட்டு இன்னொரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்றீங்கன்னா நீங்க அதுவும் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாண்டர்ட் ரோல்ல நம்மளால எடிட் பண்ண முடியாது. அது வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிருக்கும், நான் எடிட்டபிளா தான் நமக்கு இருக்கும். ஸோ அதனால புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு லெட்ஸ் சே நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ் நமக்கு ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு ரிமூவ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க இதுல போயிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஆமா, டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது போயிடும். அப்போ உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அது மட்டும் நீங்க வச்சுட்டு மற்றது எல்லாமே நீங்க ஆஸ் இட் இஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைரார்கி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆயிடும். லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூசர் இருக்கும். ஸோ இந்த யூசர் வந்துட்டு மேபி ஒரு யூசருக்கு வந்துட்டு நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா நீங்க டைரக்டா அந்த யூசர் மட்டும் கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா மேபி நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி யூசரை நீங்க query பண்ணிட்டு அதுல போயிட்டு கூட நீங்க அட்டாச் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆட் யூசர் டு ரோல் நீங்க கொடுத்துக்கலாம், டேக் பண்ணிக்கலாம். ஸோ டேக் பண்ணிட்டு நீங்க இது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ரோல் கிரியேட் ஆயிடும். இதுதான் ப்ராசஸ் உங்களுக்கு. இப்போ அந்த ரோல் நீங்க query பண்ணீங்கன்னா இதுல இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண ரோல். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நீங்க இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அக்கௌண்டன்ட் ரோல் அட்டாச் பண்ணியிருந்தோம். ஸோ சிமிலர்லி நான் அக்கௌண்டிங் மேனேஜர் அதுவும் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது. ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா ஸ்டாண்டர்ட் ரோல் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஓகே, நான் கஸ்டம் ரோல் கொடுத்தோம்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் நமக்கு வராது. ஸோ அதனால இதை ரிமூவ் பண்ணிட்டு ஜென்ரல் அக்கௌண்டன்ட்
2 ரோலுமே அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இது முடிச்சுட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு யூசர் கிரியேஷன் ஆர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அது அந்த ரோல் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் ஜிஎல்ல நமக்கு பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. நமக்கு இபிஎஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இங்கே கூட சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் குளோபல் சர்ச்சில் கூட எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வேல்யூ செட்டு. ஸோ இதில் உங்களுக்கு இபிஎஸ்ல இல்லாதது அடிஷனாக உங்களுக்கு இதில் என்ன இருக்குது க்ளவுடில் அப்படின்னா ரிலேட்டட் வேல்யூ செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எதுக்காக அப்படின்னா இப்போ உங்களுக்கு இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிஎல் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம், அதே மாதிரி சப் அக்கௌண்ட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் சப்லெஜர் லெவலில் ஏதாச்சும் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் சப் அக்கௌண்ட்டில் கொடுத்து நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த சப் அக்கௌண்ட் வந்துட்டு டிபெண்ட்டாக கிரியேட் பண்ணி நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அது வந்துட்டு மற்ற ஸ்ட்ரக்சருக்கு அலோவ் பண்ணும், பட் ஜிஎல் மாடியூலோட இந்த ஸ்ட்ரக்சருக்கு சிஸ்டம் அலோவ் பண்ணாது. இது ஏன் அப்படின்னா நமக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைபீரியன்லேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு சில காம்போனன்ட்ஸ். ஸோ அதனால சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிலேட்டட் வேல்யூ செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்துட்டு நமக்கு சிமிலர் டு டிபெண்ட் வேல்யூ செட்டு தான். எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஒன்று எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு இது சோனி குளோபல். ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிலேட்டட் வேல்யூ செட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதில் ரிலேட்டட் வேல்யூ செட்டில் எந்த வேல்யூ செட் கோடு வந்துட்டு இதில் நம்ம கொடுக்க போகிறோங்கிறது இதில் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இட்டாலி பப்ளிக் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ இதை நான் இப்போதைக்கு நான் சேவ் பண்ணல. சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லிங்க் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். இது வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட்டாகவும் இது வந்துட்டு சப் அக்கௌண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைல்டு காம்பினேஷன் மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே என்னென்ன நேச்சுரல் அக்கௌண்ட் வரணுங்கிறத நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸே உங்களுக்கு வந்து லைபிலிட்டி அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இந்த லைபிலிட்டிக்கு கீழே மேபி ஒரு சப் கிளாசிஃபிகேஷன் இருக்கு, நார்த் ஜோன், அதுக்கப்புறம் சவுத் ஜோன். ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் லைபிலிட்டி கிரியேட் பண்ணிட்டு இதில் அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு நார்த் ஜோன் அதுக்கப்புறம் சவுத் ஜோன் சொல்லிட்டு நீங்கள் தனித்தனி ஜோன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ரிலேட்டட் வேல்யூ செட். ஸோ சிமிலராக தான் இருக்கும், உங்களுக்கு அந்த டேர்ம் மட்டும் மாறும். அதில் நம்ம டிபெண்ட் அந்த மாதிரி வச்சுருக்கோம், பட் இதில் ரிலேட்டட் வேல்யூ செட் கொடுத்துட்டு இதில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. மற்றபடி வேல்யூ செட் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சேம் ஆஸ் இட் இஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேல்யூ செட் கோட் இருக்கும், அதுக்கப்புறம் எந்த மாடியூல்னு இருக்கும், அதுக்கப்புறம் இந்த வேலிடேஷன் டைப் கொடுப்போம் இல்லையா, டிபெண்டா இண்டிபெண்டா கேரக்டர், இதெல்லாமே சேம் ஆஸ் இட் இஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேல்யூஸ் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணணும்னா நீங்கள் இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜ் வேல்யூஸில் போயிட்டு நீங்கள் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் இருக்கும் உங்களுக்கு இபிஎஸ்ல நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஸோ சிமிலர்லி இப்போ இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு இது டவுன்லோட் ஆகிடும். ஸோ வேல்யூ செட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட்டப்பு. ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்துட்டு ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ். ஸோ லெட்ஜர் கூட நம்ம எது வந்துட்டு அட்டாச் பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் தான் அட்டாச் பண்ணுவோம். ஸோ டைரெக்டாக நம்மளால ஸ்ட்ரக்சர் அட்டாச் பண்ண முடியாது, ஆர் இது வந்துட்டு உங்களுக்கு அதில் லிஸ்டே ஆகாது. ஓகேங்களா?
இப்போ எதுக்காக வந்துட்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே இந்த ஹைப்பீரியனோட காம்போனன்ட் நமக்கு இதுல இருக்கிறனால ஒண்ணு வச்சிருக்கோம். இன்னொன்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேபி இப்போ மல்டி கண்ட்ரி இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்றோம் அப்படின்னா, லெட்ஸ் சே யுகேக்கு ஒரு டாக்ஸ் ரிப்போர்ட்டிங் இருக்கு. யுஎஸ்க்கு ஒரு டாக்ஸ் ரிப்போர்ட்டிங் இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு டாக்ஸ் ரிப்போர்ட்டிங் இருக்கு. அப்ப இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்துட்டு ஸ்டேட் ஒரு காம்போனன்ட்டா இருக்கணும். பட் யுஎஸ் அண்ட் யுகேக்கு வந்துட்டு ஸ்டேட் ஒரு காம்போனன்ட்டா இருக்க வேண்டாம். ஏன்னா, இந்த ஸ்டேட் எதுக்காக இந்தியாவுக்கு எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஜிஎஸ்டியோட எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரெவென்யூ இதோட ரிப்போர்ட்டிங் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்யர்மென்ட் இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம ஸ்டேட் வந்துட்டு ஒன் ஆஃப் தி செக்மெண்ட் எடுத்துட்டு வருவோம். அப்போ இது ஒரு அடிஷனல் செக்மெண்ட். ஸோ சிமிலர்லி உங்களுக்கு யுஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில ரெக்குயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதுல வந்துட்டு லெட்ஸே ஒரு 12 செக்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த 12 செக்மெண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8 செக்மெண்ட் ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு யூகேக்கும் இன்னொன்று வந்துட்டு நமக்கு சிமிலர் டு யூகே வந்துட்டு 8 செக்மெண்ட்ல ஒன்று யூஎஸ்க்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 9 செக்மெண்ட் ஒன்று சொல்லிட்டு வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இதோட பர்பஸ். ஓகே. ஸோ இது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். இது கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் இருந்து நம்ம 2 வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கம்பெனி அண்ட் அக்கௌண்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது 2 தான் நமக்கு மேண்டேட்ரிங்கிறனால. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக என்ன அப்படின்னா இந்த லேபிள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சிமிலர் டு இபிஎஸ் தான் இருக்கும். ஸோ அடிஷன் டு தட் நமக்கு இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். பிஎஸ்பி மட்டும்தான் இருக்கும். பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி, செகண்டரி அண்ட் தேர்ட் வரைக்கும் இருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் இருக்கும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் பேலன்சிங் செக்மெண்ட் இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பேலன்சிங் செக்மெண்ட் இருக்கும். ஸோ இது எதுக்காக வந்துட்டு நமக்கு 3 பேலன்சிங் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட் பேலன்சிங் செக்மெண்ட் வந்துட்டு வெரி லெஸ் லைக்லி யூஸ்டு பட் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கூட இருக்கு. ஸோ பிரைமரி லொகேஷன் வைஸா இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஒரு ஒரு லொகேஷன் கோட வந்து செகண்டரி பேலன்சிங் செக்மெண்ட்டா யூஸ் பண்ணுவாங்களா? எந்த லேபிள் சொல்றீங்க? நீங்க இதுல செகண்ட் பேலன்சிங் செக்மெண்ட் சொல்றீங்க இல்லையா? நம்ம வந்து ஒன்னு பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் அந்த நேச்சர் அக்கவுண்ட் வைப்போம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி சப் அக்கவுண்ட் இது மாதிரி வச்சுக்கலாமா? ஆமா வச்சுக்கலாம். சப் அக்கவுண்ட் யூசுவலா வைக்க மாட்டோம் இல்லையா? ஸோ நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கம்பெனி ஒன்று இருக்கு, லொகேஷன் ஒன்று இருக்கு, ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா ஸோ கம்பெனி வந்துட்டு நீங்க பிரைமரியா வச்சுக்கிட்டு லொகேஷன் வந்துட்டு செகண்ட் பேலன்சிங் செக்மெண்ட்டாகவும் ப்ராஜெக்ட் வந்துட்டு தேர்ட் பேலன்சிங் செக்மெண்ட்டாகவும் நீங்க வச்சுக்கலாம். ஓகே. ஒரு டிபார்ட்மெண்ட் ஆமா டிபார்ட்மெண்ட் ஆமா அது கூட வச்சுக்கலாம். ஓகே. பட் இது வந்துட்டு செகண்ட் பேலன்சிங் செக்மெண்ட் உங்களுக்கு மேஜர்லி எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா இதுல வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த ஏஜிஐஎஸ் இருக்கு இல்லையா அந்த இன்டர் கம்பெனி. ஸோ அதுல வந்துட்டு இந்த செகண்ட் பேலன்சிங் செக்மெண்ட் வச்சு நீங்க ரூல்ஸ் எழுதிக்கலாம். ஸோ அதுக்காக மேஜரா செகண்ட் பேலன்சிங் செக்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே. ஸோ அது போக நீங்க வேர்ட் தான் தெரியும். இன்டர் கம்பெனி இதுன்னு தெரியும். ஆனா பட் ஐ ஹவ் நெவர் வொர்க்ட் ஆன் இட். ஓகே ஓகே. ஏஜிஎஸ்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை அந்த அட்வான்ஸ் குளோபல் இன்டர் கம்பெனி சிஸ்டம். ஆமா. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெட்ஸ் சே லெட்ஜர் ஏ இருக்கு, லெட்ஜர் பி இருக்கு. ஸோ இதுக்கு கீழே உங்களுக்கு ஒவ்வொரு லீகல் என்டிட்டி இருக்கு.
ஸோ இந்த லெட்ஜர் ஏக்கு கீழே 2 லீகல் என்டிட்டி இருக்கு. இந்த லீகல் என்டிட்டி 1க்கும் லீகல் என்டிட்டி 2க்கும் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா இது நார்மல் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் சொல்லுவோம் நம்ம. ஸோ இது அக்ராஸ் தி லெட்ஜர் போகுது அப்படின்னா அது வந்துட்டு நம்ம அட்வான்ஸ் குளோபல் இன்டர் கம்பெனி சிஸ்டம் சொல்லுவோம். அப்ப லெட்ஜர் ஏ லெட்ஜர் பி உள்ள போகுதுன்னா ஆமா ஆமா கரெக்ட். பிட்வீன் லெட்ஜர் ஏ அண்ட் லெட்ஜர் பி அந்த டிரான்சாக்ஷன் ஏஜிஐஎஸ் ன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி கேஸுக்கு நீங்க இந்த செகண்ட் பேலன்சிங் செக்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரூல்ஸ் எழுதுறப்ப நமக்கு அந்த பேலன்சிங் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ அந்த அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ல பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் பேலன்சிங் செக்மெண்ட். ஓகே. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு லேபிளாக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பட்ஜெட் அத்தாரிட்டி செக்மெண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லேபிளாக போட்டுக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி வேலிடேஷன் இருக்காது. ஏன்னா இப்போ இந்த பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி நேச்சுரல் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு பட்ஜெட்டிங் அலோவ் பண்ணுமா வேண்டாமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் அக்கௌண்ட் எனேபிள், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு கண்ட்ரோல்ஸ் ஆர் வேலிடேஷன் எதுவுமே இருக்காது. இது ஜஸ்ட் ஒரு லேபிள் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம எதில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது யூஸ் பண்ண மாட்டோம் பட் ஜஸ்ட் சொல்கிறேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ் செக்மெண்ட் லேபிள்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட் லேபிள்ஸில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி வேலிடேஷன் எதுவுமே நம்மளால் எழுத முடியாது. ஸோ ஜஸ்ட் லேபிள்ஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா நமக்கு ரிப்போர்ட்டிங் அண்ட் அதர் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் மேபி ஒரு இன்டெகிரேஷனுக்கு ஒன்று பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி ஃபியூஷனுக்குள்ளே நம்மளால ஒரு வேலிடேஷன் கிரியேட் பண்ணி சிமிலர் டு தி அதர் செக்மெண்ட்ஸ் நம்ம இது ஒன்று கஸ்டமாக நம்ம கிரியேட் பண்ண முடியுமானா அது பண்ண முடியாது நமக்கு. அதுதான் லேபிள்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ சிமிலர்லி நான் வந்துட்டு நேச்சுரல் அக்கௌண்ட்டுக்கும் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டுமே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை சேவ் கொடுத்துட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் போனோம்னா ஸோ சிமிலர்லி ஸோ அந்த நேம் மட்டும் கொடுத்துட்டு அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னன்னா அதை ஆக்டிவேட் மட்டும் பண்ணணும் நம்ம. API கிரியேட் பண்ணது. ஸோ இதை செலக்ட் பண்ணோம்னா கீழே நம்ம அங்கே கிரியேட் பண்ண செக்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இதில் லெட்ஸே சொன்ன மாதிரி 12 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஏதோ ஒரு 8 செக்மெண்ட் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணோம்னா ஸோ இதில் அந்த ரெக்வயர்ட் ஃபிளாக் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணோம்னா இந்த இன்ஸ்டன்ஸுக்கு இந்த செக்மெண்ட் வந்துட்டு இன் யூஸ்ங்கிறது தான் மீனிங். பட் ஸோ இது ஓகே ரெக்கார்ட்னா இன்னொரு தடவை சொல்லுங்க. சாரி, எனக்கு அதை ஃபாலோ பண்ண முடியல. ரெக்வயர்ட் அப்படின்னா இப்போ இந்த ஃபிளாக் நம்ம எனேபிள் பண்ணணும்னா இந்த இன்ஸ்டன்ஸுக்கு இந்த செக்மெண்ட் ஆக்டிவாக இருக்கும். ஆர் ஒரு ஜேர்னல் என்ட்ரி நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கம்பெனிங்கிற செக்மெண்ட் வேல்யூ நான் ஃபில் பண்ணணும். அதே இது எனக்கு இது ரெக்வயர்ட் ஃபிளாக் வந்துட்டு டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா
இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டியதில்ல. ஓகே. டிஃபால்ட் ஆயிருமோ? ஆமா, டிஃபால்ட் ஆயிடும். ஓகே. காட் இட். அது நெறைய ஜெனரலாவே வச்சிருப்போம் இல்லையா? கம்பெனி இதெல்லாம் வந்து டிஃபால்ட் பண்ணியிருப்போம். ஆமா, டிஃபால்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கும். இந்த டிஃபால்ட் கான்ஸ்டன்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டுட்டு, அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ம். நம்ம டிஃபால்ட் வேல்யூ போட்டுக்கலாம். ம், ம். இப்போ நீங்க கிளவுட்ல வந்து இந்த BR100 மாதிரி என்ன டெர்ம் யூஸ் பண்ணுவாங்க இங்க? கான்ஃபிகரேஷன் டாக்குமெண்ட்டா? இதுல ஆமா கான்ஃபிகரேஷன் டாக்குமெண்ட் தான் சொல்லுவோம். பட் இது கிளவுட பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி இப்போ நான் யூஸ் பண்றது கரண்ட் இதுலயுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே அஜைல் தான். ஸோ அதனால ம். அ லீன் டாக்குமெண்ட் இல்லாட்டி செட்டப் டாக்குமெண்ட் அந்த மாரி தான் சொல்லுவோம். ஸோ கான்ஃபிகரேஷன் வொர்க் புக் தான் நமக்கு வரும். CWP இதுதான் சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எக்ஸெல் ஃபார்மேட்ல நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ஃபார்மேட் தான் நம்ம இதுக்குமே யூஸ் பண்ணுவோம். ஓகே. எனக்கு சாம்பிள் ஒண்ணு இருக்குமா அருண்? சாம்பிள் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் உங்களுக்கு இதுல எப்படி குரூப்ல ஒரு ஃபுல் அனுப்பிச்சு விடுறேன். இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒரு ம். ஏஆர்க்கு என்ன இப்போ ஒரு காமனா ரொம்ப கஸ்டமைஸ்டு பண்ண முடியாது இல்லையா? அந்த ம். காமனா இதெல்லாம் இருக்கணும். செட்டப் ஃபர்ஸ்ட் இத பண்ணணும். அந்த ஃபுல் செட்டப் ஓட ஒரு ரெஃபரன்ஸ்க்கு கிடைக்குமா ஏதாவது ஓல்டு இது? கிளவுட்ல. இல்லன்னா என்னது எல்லாமே ப்ராஜெக்ட் ரிலேட்டட் தான் இருக்கும். ஸோ டாட்ஸுக்கு நான் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஒண்ணு இருக்கு. பட் எல்லா மாடியூலும் அ தெரியல. நான் செக் பண்ணிட்டு வேணா சொல்றேன் அது. ஏஆர்ஏபி. அது ஏஆர், ஏபி அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஏ. எனக்கு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் தான் இருக்கு. ஸோ ஓ. அதர் தென் ப்ராஜெக்ட் காமனா இருக்காது என்ட்ட. ஸோ இன்னொன்னு டாட்ஸுக்கு மட்டும் ஒண்ணு வேணா இருக்கு. அது உங்களுக்கு அனுப்புறேன். மேபி அது பாருங்க. ஸோ ஏபிஎன், ஓகே. ஏஆர் கூட நான் பார்க்குறேன். கிடைச்சதுன்னா உங்களுக்கு அது கூட நான் ஷேர் பண்றேன் அத. ஓகே, ஓகே. ஷூர். ஓகே. ஓகே. ஸோ இது சேவன் இப்போ நம்ம க்ளோஸ் சிஒஎஸ் கொடுத்துடலாம். ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம ஆர்க்வெல்ல வந்து பின்னாடி பேக் அண்ட் கொரியில பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஆமாங்க. அதே இதே இதுல பார்க்கணும்னா எங்க போய் பார்ப்பீங்க? இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நிமிஷம் இது டெப்ளாய் ஆயிட்டோம். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் அண்ட் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. ஸோ அதுல போயிட்டு கிரியேட் நியூ குடுத்துட்டு, அதுல நீங்க உங்களோட செலக்ட் கொரி போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல அவுட்புட் வரும். ஸோ அத வச்சு ஃபர்தரா நம்ம ரிப்போர்ட் பில்ட் பண்றதுன்னா, ரிப்போர்ட் பில்ட் பண்ணலாம். இல்ல ஜஸ்ட் நீங்க வியூ மட்டும் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதுல போயிட்டு அந்த சிம்பிள் கொரி மட்டும் போட்டு நீங்க எடுத்துக்கலாம். டேபிளர் ஃபார்மேட்ல எடுத்துக்கலாம். மேபி இதுக்கு அடுத்தது உங்களுக்கு அது காட்டுறேன். ஓகே. அதுல வந்து எனக்கு என்னமோ ஆர்க்வெல்ல ஃபுல் கண்ட்ரோல் இருந்த மாரி ஒரு ஃபீலிங். இதுல அப்படி ஆமா. இல்லையோ அப்படின்னு தோன்ற மாரி இருக்கு. ஆமா. அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெப் வியூ மாரி இருக்கும். அதனால ஒண்ணு. இன்னொன்னு அதுல கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு அந்த டூல் தனியாவே குடுத்துட்டனால. பட் இதுல உங்களுக்கு அந்த மாரி கம்ப்ளீட் இது இருக்காது. ஜஸ்ட் செலக்ட் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ம். அப்டேட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆப்ஷனுக்கு தான் அந்த ஏபிஐ வச்சு தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். ஸோ டைரக்ட்டா நமக்கு டேபிள்ஸ்லருந்து அப்டேட் பண்ண அலோவ் பண்ணாது அது. ம். இன்கேஸ் உங்களுக்கு லெட்ஸ் சே இப்ப நமக்கு ஒரு ஜிஎல் அக்கவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். ம். ஸோ இது வந்துட்டு டெபிட்டா கிரெடிட்டாவும், கிரெடிட்ட டெபிட்டாவும் அந்த அக்கவுண்ட் மிஸ்கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஸோ இபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். பட் இதுல அந்த மாரி சேஞ்ச் பண்ண முடியாது நமக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு திருப்பி இத பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் ரீகான்ஃபிகர் பண்ணுவோம். இல்ல சொல்லுங்க. ரீகான்ஃபிகர் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு ஆரக்கிள்ட்ட எஸ்ஆர் ரைஸ் பண்ணுவோம். ஸோ அதுல அவங்க தான் அப்டேட் இது எல்லாமே பண்ணணும். ஸோ நம்ம எண்ட்லேருந்து எதுவுமே பண்ண முடியாது அது. ஓகே. இப்ப நம்ம இபிஎஸ்லலாம் mysupport.oracle.com அதுல ஆ, போயிட்டு நம்ம இது பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி கிளவுடுக்கும் ஆமா. தனியா இருக்கா? இல்ல கிளவுட் அதேதான். அந்த பேஜே தான். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, கிளவுட் கஸ்டமர் கனெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. ஸோ அது ஓ! வந்துட்டு நமக்கு ஆரக்கிளோட அந்த கம்யூனிட்டி பேஜ் மாரி. ஸோ அதுல ம். ஏதாச்சும் கொஸ்டின் போட்டோம் அப்டின்னா, அதுல இருக்கிற எக்ஸ்பெர்ட் வந்துட்டு உங்களுக்கு அதுல அ இது ரிப்ளை ஏதாச்சும் போடுவாங்க.
ஸோ அது வந்துட்டு ஏதாச்சும் நம்ம இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்றோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் எஸ்ஆர் ரைஸ் பண்றது இது எல்லாமே வந்துட்டு ஸ்டில் நமக்கு அந்த support.oracle.com அதுல தான் ஆனா ரைஸ் அதுல பண்ணுவோம். வந்து நம்ம இண்டிவிஜுவலா பண்ண முடியாது இல்லைங்களா? இது வந்து நம்ம கம்பெனி ஐடி வழியா லாகின் பண்ணி வச்சிருக்கணும். ஆமா. ஆமா. கம்பெனி ஐடி வழியா தான் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவலா நீங்க ஜஸ்ட் எடுத்து பார்க்கணும்னா, அது கூட நான் ட்ரை பண்ணல ஆக்சுவலா. நீங்க உங்களோட மெயில் ஐடி வேணா போட்டு பாருங்க. ஐ திங்க் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதுன்னு நெனைக்கிறேன். support.oracle தான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்னு நெனைக்கிறேன். இது கிளவுட் கஸ்டமர் கனெக்ட் போட்டு பாருங்க. அதுல உங்களோட பெர்சனல் ஐடி குடுத்து கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி மாரி தான் இருக்கும். ஸோ அதனால அதுல உங்களுக்கு இஷ்யூ வராது. ஓகே, நான் செக் பண்ணி பார்க்குறேங்க. சேவ் பண்ணிட்டு வேற என்ன கிளிக் பண்ணீங்க? இது Deploy. டெப்ளாய் இருக்கு இல்லையா? இந்த டெப்ளாய் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. டெப்ளாய் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது செக் பண்ணும். நமக்கு அந்த கம்பைல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இபிஎஸ்ல அதே மாதிரி தான். ஆமாமா. ஓகே. ஸோ அது ஏதாச்சும் எரர் இருந்ததுன்னா நமக்கு சொல்லும். ஸோ எரர் இல்லன்னா இது சக்சஸ் ஆயிடும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு கிரேல இருந்து கிரீனுக்கு மாறிடும். கிரீனுக்கு மாறிடுச்சுன்னா நமக்கு இது டெப்ளாய் ஆயிடுச்சு. ஃபர்தரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஓகே. ஸோ ஓகே. ஸோ பிஃபோர் தட் நான் உங்களுக்கு இது காமிச்சிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூல்ஸ் இருக்கும். ஸோ டூல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு 2 இருக்கும். அனாலிசிஸ்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஓடிபி ரிப்போர்ட். இது ரிப்போர்ட்டுங்கிறது வந்துட்டு பிஐபி ரிப்போர்ட். ஸோ 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பிஐபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இபிஎஸ் மாதிரி நம்ம query எழுதணும். ஸோ query எழுதி அது மூலமா ஒரு ரிப்போர்ட் அவுட்புட் நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான் உங்களுக்கு பிஐபி ரிப்போர்ட். அனாலிசிஸ் ஆர் ஓடிபி ரிப்போர்ட்ல வந்துட்டு ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த நிறைய சிம்பிள் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிராக் அண்ட் டிராப் ஆர் எக்ஸல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிராக் அண்ட் டிராப் போட்டுட்டு நீங்க பைவட்லாம் போடுறீங்க இல்லையா? ஸோ அதே ஆமாமா. மாதிரி டிராக் பண்ணிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். இது ஜஸ்ட் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்டா இருந்தா கூட உங்களுக்கு ஓடிபி நீங்க பண்ணிக்கலாம். பட் பிஐபிக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த கொஞ்சம் நாலேஜ் இருந்தா தான் பண்ண முடியும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் உங்களுக்கு 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஒரு ரிப்போர்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இதுல ஆல்ரெடி இந்த டேட்டா மாடல்லாம் இருக்குன்னா நீங்க டேட்டா மாடல் குடுத்துக்கலாம். இல்ல ஜஸ்ட் நம்ம query தான் பண்ண போறோம் அப்படின்னா இது கேன்சல் குடுத்துக்குங்க. கேன்சல் குடுத்துட்டு இதுல ஆட். இந்த பிளஸ் ஐகான் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதுல எஸ்கியூஎல் query இது குடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் குடுத்துக்குங்க. நேம் குடுத்துட்டு இந்த டேட்டா சோர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எஸ்சிஎம்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு டேட்டா சோர்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனான்ஸை பொறுத்தவரைக்கும் எஃப்எஸ்சிஎம் தான் நமக்கு சோர்ஸு. இது குடுத்துட்டு லெட்ஸ் சே ஏபி இன்வாய்ஸஸ் இது குடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல இந்த டேட்டாவை குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதுல டேபிள் வியூ குடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி மாறும். ஸோ மேபி உங்களுக்கு கவுண்ட் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா நீங்க கவுண்ட் ஜாஸ்தியா இந்த மாதிரி குடுத்துக்கலாம். ஓகே. ஓ! இது ஜஸ்ட் நம்ம என்ன போட்டிருக்கோம், என்ன இருக்கு அது மட்டும் ஆமா. பார்த்துக்கலாம்ல. ஆமா. அத டேட்டா மட்டும் வியூ பண்ணிக்கலாம். டேட்டா ரிட்ரீவலுக்கு மட்டும் தான் நம்ம இது யூஸ் பண்ண முடியும். அதாவது ஜஸ்ட் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்ப்பஸ்ங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு ஜஸ்ட் வியூ பண்றது.
இது நீங்க ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணுவீங்க. இது கஸ்டமருக்கு குடுக்குற ரிப்போர்ட் இல்லாம, நீங்க ஃப்ரீக்வென்ட்டா ஏதாச்சும் இன்டகிரேஷன்ல ஏதாச்சும் செக் பண்றதோ, இல்லாட்டி டேட்டா உள்ள வந்துச்சா இல்லையாங்கிறத செக் பண்ணுவீங்க அப்படின்னா, இதையே நீங்க ஒரு ரிப்போர்ட்டா கூட நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. ம். ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ இதுல வந்துட்டு அடுத்தது வந்துட்டு நமக்கு கேலண்டர். ஸோ கேலண்டர பொறுத்தவரைக்கும் நம்ம டேட்டா லோடர்ல போட்டு நம்ம லோட் பண்ணுவோம். இது இபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும். மேபி ஒரு 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் அந்த மாரி நம்ம கிரியேட் பண்ண போறோம்னா. பட் இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் நான் ஒரு லிங்க் கொடுத்துறேன். இதுல சீட் டேட்டா லோட் பண்றது எப்படி சொல்றீங்க? முன்னாடி அதுல டேட்டா லோட் பண்ணுவோம் இல்லையா? இதுல வந்து இந்த எஃபிடிஐ மாதிரி லோட் பண்ணிடுவாங்களோ? எது ரிசிப்ட் கேக்குறீங்களா? பழைய கேலண்டர் அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா இதுல? அதுதான் சொல்றேன். ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஸோ பழைய கேலண்டர் எல்லாமே அதான் டேட்டா லோடர்ல நம்ம இபிஎஸ்ல பண்றோம் இல்லையா? ஸோ அந்த ஆமா. மாதிரி நமக்கு தேவை இருக்காது. இதுல கேலண்டர் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே கிரியேட் பண்ணிக்கும். ஓ! ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு 2020ல இருந்து குடுக்குறேன் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே பீரியட் ஜான்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு நமக்கு மந்த்லி. அதுக்கப்புறம் இதுல பட்ஜெட்டரி கண்ட்ரோல் இது பட்ஜெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ம். ஸோ இதுல ஒன்ஸ் அட் இயர் எண்ட் இல்லாட்டி ட்வைஸ். ஸோ நம்மளோட பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாரி இதுல குடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இதுலயே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு நான் ஒன்ஸ் அட் இயர் எண்ட் குடுத்துருக்கேன். ஸோ குடுத்துட்டு இதுல செப்பரேட்டர் ஆஸ் இட் இஸ் இதே தான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த மாரி நீங்க இந்த ஃபார்மேட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாண்டர்டா இருக்கிற இந்த ஃபார்மேட்டே எடுத்துக்கிறேன். ஸோ இது குடுத்துட்டு அடுத்தது நீங்க நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பீரியட் சிஸ்டம் ஜெனரேட் பண்ணிடும். ஸோ இது வந்துட்டு பை டிஃபால்ட் 1 இயர்க்கு ஜெனரேட் பண்ணும். அதாவது டிசம்பர் 2020 வரைக்கும் ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இத சேவ் பண்ணீங்க அப்படின்னா, ஆட் நெக்ஸ்ட் இயர் வரும். ஸோ அந்த ஆட் நெக்ஸ்ட் இயர் குடுத்தீங்க அப்படின்னா, இதே மாரி இன்னொரு கேலண்டர் இயருக்கு டேட் ரேஞ்சஸ் எல்லாமே சிஸ்டமே கிரியேட் பண்ணிடும். ஸோ ஓ! அதே மாதிரி ஆ இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பீரியடையும் கிரியேட் பண்ணிருது இல்லையா? ஆமாமா. லாஸ்ட்ல அட்ஜஸ்ட்மென்ட் பார்த்தது. ஆ டிஃபால்ட்டா ஒண்ணு கிரியேட் பண்ணிடும். ஓகே. ஆமாமா. ஏன்னா, அதுல வந்துட்டு நம்ம ஒன்ஸ் அட் இயர் எண்ட் குடுத்தனால, இயர் எண்ட்ல வந்துட்டு 1 வந்துட்டு கிரியேட் பண்ணிரும். 31 டிசம்பருக்கு. ம். ஸோ அத சேவ் பண்ணிட்டு, இதுல ஆட் இயர் குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப 2020லேருந்து 2021 வந்துட்டு கிரியேட் ஆயிடும். ஓ! ஸோ சிமிலர்லி சேவ் குடுத்துட்டு ஆட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு 2025 வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்கா கிளவுட்ல பார்த்தீங்கன்னா, இதுலலாம் வந்து எங்கெங்கலாம் ஆட்டோமேட் பண்ண முடியுமோ, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆ பண்ணியிருக்காங்க அப்படியே. ஆமா. கரெக்ட். ஸோ அப்படியே சேவ் போட்டு போட்டு அந்த எவ்வளோ இயர்ஸ்க்கு வேணுமோ அத செட் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட் நான் 2025 வரைக்கும் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ம். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் லெட்ஜர் கிரியேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரல் லெட்ஜர் இதுல தான் வந்துட்டு லெட்ஜர் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுல மேனேஜ் பிரைமரி லெட்ஜர்ஸ்,
ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பிபிஐ பிஎல்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ணது வந்துட்டு பிபிஐ இன்ஸ்டன்ஸ்ன்னு இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ஸ் தான் Structure. வந்துட்டு நம்ம அட்டாச். ஆமாம், ஸ்ட்ரக்சர் நம்மளால அட்டாச் பண்ண முடியாது. பிபிஐ கேலண்டர் இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது. இது வந்துட்டு யூஎஸ்டி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 4 மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்கும் நமக்கு அக்கௌண்டிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும். ஸோ இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இபிஎஸ்ல கேஷ் பேசிஸ் இருக்கும். இதுல பட் கேஷ் பேசிஸ் இருக்காது. ஸோ இன்கேஸ் கேஷ் பேசிஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து இந்த அக்கௌண்டிங் மெத்தடே என்டையரா நம்ம டெவலப் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது வந்துட்டு சிமிலர் டு அக்கௌண்டிங் ஹப் மாதிரி நம்ம உட்காந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து டெவலப் பண்ணோம். பட் இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் என்கம்பரன்ஸ் யூஎஸ் ஃபெடரல் இதுதான் இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் தானே யூஸ் பண்ணுவோம் இதுல. ஆமாம். இதுல ஒண்ணு எது மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. இது கேஷ் பேசிஸ் இருக்காதா? கேஷ் பேசிஸ் இருக்காது இதுல. இதுல இன்னொன்னு ஏதோ பார்த்தேனே ஃபெடரல் எது லாஸ்ட் ஆப்ஷன் பண்ணீங்க? யூஎஸ் ஃபெடரல். அப்படின்னா அது என்னன்னா யூஎஸ் கேப்பா? யூஎஸ் லெஜிஸ்லேஷனை பொறுத்து நமக்கு இந்த அக்கௌண்டிங் மெத்தட் எல்லாமே வரும். ஏன்னா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்தியா யூஎஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்டிங் மெத்தட் வந்துட்டு நம்ம வச்சிருப்போம். பட் அதே இது நமக்கு யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு கேப் இதெல்லாமே இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்டிங் இது பொறுத்து நமக்கு வந்துட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதெல்லாமே கூட இருக்கும். ஸோ அதை அட்ரஸ் பண்றதுக்காக தனி அக்கௌண்டிங் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இது ஆரக்கிளோட இந்த நோட்ஸ் இருக்குமாங்க? ஒவ்வொரு ஃபீல்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஈச் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா ஆரக்கிள்ல? இது வந்துட்டு உங்களுக்கு இதுலயே இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் பண்றவங்களுக்காக. இது எண்ட் யூசருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இட் இஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டர். So anybody can create. ஒரே நிமிஷம். மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, சொல்லுங்க. இந்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கும். அந்த ஹெல்ப் சென்டர்னு சொல்லிட்டு ஆரக்கிளோட டாக்குமெண்டேஷன் அந்த ரெபாசிட்டரியில இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபீல்டு வைஸ் என்ன யூஸ் என்ன ஏதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது போக ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா நமக்கு ஆரக்கிளோட அந்த சப்போர்ட் டாட் ஆரக்கிள் ஸோ அதுல டாக்குமெண்ட்ஸ் எழுது இருக்கும். ஸோ அதுல இருந்து எடுத்து வேணா பார்த்துக்கலாம். பட் இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு காமனா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ
இதுலயே கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி அக்கவுண்டிங் கேலண்டர், அதுக்கப்புறம் அந்த சப்லெஜர் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பீரியட் க்ளோஸ், ஜர்னல் ப்ராசஸிங்கோட ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த நோட்டிஃபை ப்ரையர் டு இது இருக்கு. ஸோ இதுன்னா உங்களுக்கு நோட்டிஃபை தி யூசர். ஸோ இந்த மாதிரி அட் ஹை லெவல் உங்களுக்கு இருக்கும் இதுல. இது நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு ஓகே வந்துடும். ஓகே ஓகே காட் இட். எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளவுட் இதுக்குள்ள போறேன் இம்ப்ளிமெண்டேஷன். அதனால எனக்கு ஓகே புரியுது. ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் இதை எடுத்துக்கிறேன், ஸ்டாண்டர்ட் அக்ரூவல். ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம்னா இந்த ப்ரைமரி லெட்ஜர் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் லெட்ஜர் ஆப்ஷன்ஸ், API, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பன் பீரியடு, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் என்ட்ரபிள் பீரியட் எவ்வளோ இருக்கணும், இது எல்லாமே தெரியும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சிமிலர் டு இபிஎஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேம் இன்ஃபர்மேஷன் நமக்கு அதில் என்ன இருக்கோ அதே தான் நமக்கு இதுலேயும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரையர் டு தட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே தான் உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு இபிஎஸ்ல இருக்கிற அதே ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு அந்த அந்த டாக்குமெண்ட் சீக்வன்சிங் கிரியேஷனுக்கு உள்ள ஆப்ஷன்ஸு. ஸோ லெஜர் லெவலில் இருக்கணுமா, நமக்கு லீகல் என்டிட்டியில் இருக்கணுமா அப்படிங்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சில கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இது அட் தி பிஸ்னஸ் யூனிட் லெவல்ல வேணுங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. பட் அது வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர் ஒன்றும் நமக்கு அது கிளவுட்ல கூட அட்ரஸ் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு கிளவுடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 months வந்துட்டு ரிலீஸ் அப்டேட்ஸ் வரும். ஆமா. இப்போ இது பார்த்தீங்கன்னா 24ல இருக்கும். ஸோ இப்போ 25A ஆர் 25B நமக்கு வருதுன்னா அதுல ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ ப்ராபப்ளி லேட்டர் ரிலீசஸ்ல நமக்கு பிஸ்னஸ் யூனிட் லெவல்ல வருது அப்படின்னா அது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎலோட செக்யூரிட்டி ரூல். ஸோ அந்த செக்யூரிட்டி ரூல்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை இது வந்துட்டு பை ஸ்க்ராட்ச் ஆர் ஃபியூஷன் ரிலீஸ் பண்ணப்போ என்ன ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்களோ அதுதான் இப்போ வரைக்கும் இருந்தது. அதுல வந்துட்டு நமக்கு ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஆர் அட் தி வேல்யூ செட் கோட் லெவல்ல வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி ரூல் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்யூரிட்டி ரூல்ல வந்துட்டு பிரைமர்லி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரோல் இருக்கும். ஸோ அந்த ரோலுக்கு அகைன்ஸ்டா ஒரு யூசர் அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னா அப்போ இந்த செக்யூரிட்டியில வந்துட்டு ஒரு ரூல் மாதிரி எழுதுவோம். இந்த ரோல் இருந்தது அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஷோ பண்ணும், இந்த ரோல் இல்லை அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஷோ பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சிம்பிளா ஒரு ரூல் எழுதியிருப்போம். பட் இதுல காம்ப்ளிகேஷன் நமக்கு எங்க வரும் அப்படின்னா லெட்ஸே எனக்கு ஒரு யூசர் இருக்காரு. இந்த யூசருக்கு வந்துட்டு நான் ஏபியும் கொடுக்கணும், ஏஆரும் கொடுக்கணும் ஆக்சஸ் அப்படின்னா ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு லெட்ஸே லைபிலிட்டி அக்கௌண்ட்ஸ் ஷோ பண்ணணும். பட் அதுலயே ஒரு சில ரெஸ்ட்ரிக்டிவ் அக்கௌண்ட் கொடுக்கணும். பட் ஏஆரை பொறுத்த வரைக்கும் எல்லா அக்கௌண்ட்ஸுமே வந்துட்டு அவருக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா அவருக்கு ஏஆர் மாடியூல் போனார்னா எல்லா அக்கௌண்ட்ஸும் வரணும். பட் இங்க ஏபியில வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அண்ட் பர்டிகுலர் லைபிலிட்டி அக்கௌண்ட் மட்டும்தான் வரணும். அப்போ இந்த கேஸ்ல வந்துட்டு இங்க நம்ம செக்யூரிட்டி ரூல்ல கொடுக்குற லெட்ஸே ரெஸ்ட்ரிக்டிவா கொடுத்தோம் அப்படின்னா ஏஆருக்கும் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும்.
பட் அதே இது நம்ம ஆள் கொடுத்தோம்னா ஏபிலையும் எல்லாமே காட்டும். இது வந்துட்டு நமக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்டாவே இருந்தது. அது இப்போ ரீசென்ட் ரிலீஸ்ல வந்துட்டு லெட்ஸ் சே ஒரு மாடியூல் எடுத்துக்கிறோம். அதாவது ஏபி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பை இந்த ஸ்பெசிஃபிக் மாடியூல் வந்துட்டு நம்ம இந்த செக்யூரிட்டி ரூல் வந்துட்டு எழுதிக்கலாம். அதாவது ஏபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு லைபிலிட்டி அக்கவுண்ட்ஸ் மட்டும் தான் அதுல காட்டணும் அப்படின்னா, அது நான் வந்துட்டு ஏபி லெவல்ல ஒரு ரோல் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு இந்த ஆக்சஸ் இந்த அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு ஷோ பண்ணணும்னு குடுத்துக்கலாம். அதே இது ஏஆர்க்கு வந்துட்டு ஒரு ரோல் கிரியேட் பண்ணிட்டு, ஆல் ஆக்சஸ்ன்னு குடுத்துட்டோம்னா வந்துரும். அது வந்துட்டு இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ். ஸோ சிமிலர்லி இந்த பிசினஸ் யூனிட்டுக்குமே வந்துட்டு இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிலீஸ். பட் இன்னும் நமக்கு ரிலீஸ் ஆகல. ஸோ ப்ராபப்லி அது வந்தது அப்படின்னா, நமக்கு அடிஷன் டு லெட்ஜர் லீகல் என்டிட்டி நமக்கு பிசினஸ் யூனிட் வரும். பட் ஆமா. பட் இப்போதைக்கு இருக்கிற செட்டப்ல வந்துட்டு ட்ரெடிஷனலா நமக்கு இபிஎஸ்ல என்ன இருக்கோ அதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். லெட்ஜர்ல லீகல் என்டிட்டி, அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ் பண்ணுமா வேண்டாமா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் இன்டர் கம்பெனி யூஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு இன்டர் கம்பெனி வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இன்டர் கம்பெனியோட கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ப்ராபப்லி பிட்வீன் தி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் பிட்வீன் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் வந்துட்டு சிஸ்டம் ஜெனரேட் பண்ணும். ஸோ அதுதான் அது. இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் எனக்கு ஒரு தடவை காமிங்க. அதுலயும் டாக்ஸ் செட் பண்ணலாம் இல்லையா? இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ல டாக்ஸஸ் ஜெனரலி நம்ம போடுவோம். டாக்ஸஸ் இருக்கும் நமக்கு. பட் அது அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்ட்ரி. ஏன்னா நான் போன இது ஒண்ணு பண்ணது வந்துட்டு நமக்கு இது குவைத்தோடது ஒண்ணு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பேங்கிங் சொல்யூஷனுக்கு தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்குலாம் அவங்களுக்கு டேக்ஸ் வராதுன்னு சொன்னனால அது கொடுக்கல. ஸோ அதே இது இந்தியா டேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிட்வீன் இது அதாவது கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு பண்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த ட்ரேடுக்கு வந்துட்டு டாக்ஸேஷன் வரும். ஸோ அது கண்ட்ரி டு கண்ட்ரி மாறும். பட் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு டாக்ஸேஷன் இருக்கும் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷனுக்கு கூட. அத வந்து ஃபார் தி பிசினஸ் பர்பஸ்னு எடுத்துப்பாங்களா இல்ல இன்டர்னல் யூஸ்னு எடுத்துப்பாங்களா? இல்ல இது வந்துட்டு இன்டர்னல் இதுதான் எடுத்துப்பாங்க. ஸோ மேபி உங்களுக்கு கம்பல்சரி டாக்ஸ் அப்ளை ஆகும். ஆமா. ஓகே. ஏன்னா இது வந்துட்டு ஒரே கம்பெனி பட் பிட்வீன் தி என்டிட்டிஸ் வந்துட்டு அவங்க டிரான்சாக்ஷன் பண்றாங்கன்னா, அந்த கேஸ்ல ஒரே என்டிட்டியா இருந்தா கூட டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷனா எடுத்துப்பாங்க. மேபி ஃபைலிங் பெர்ஸ்பெக்டிவ்க்கு அட்லீஸ்ட் அவங்க 2 டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸா காட்டணும் இல்லையா? ஸோ அதுக்காக வச்சிருப்பாங்க. பட் அதே இன்சைட் தி ஆர்கனைசேஷன்னா இன்டர்னல் டிரான்சாக்ஷன்ங்கிற மாதிரி இன்டர்னல் ஆர்டர்னு சொல்லிட்டு போட்டு அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம ஃபைனல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது இந்த இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அதுல காட்ட மாட்டோம். எலிமினேட் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு இதெல்லாமே நம்ம வெளியில எடுத்துருவோம் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் காட்டுறது வந்துட்டு என்ன செட்டில் பண்ணணும் இல்ல என்ன நமக்கு வரணுங்கிறது தான் நம்ம அதுல காட்டுவோம். பட் இதுல இந்த கம்பெனியே வந்துட்டு நமக்கு இன்டர்னல், அதாவது ஒரே கம்பெனிக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன்ங்கிறனால அது நம்ம யூசுவலி எலிமினேட் இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் கொடுத்து நம்ம அதை எலிமினேட் பண்ணிடுவோம். ஆனா when you are purchasing it for internal யூஸ்னு வச்சுக்கோங்களேன், வெதர் நீங்க வந்து எந்த பர்பஸ் இன்டர்னல் யூஸ்க்கு தான் உங்களுக்காக நீங்க வாங்குறீங்க அப்படின்னா யூ ஆர் a customer there. அப்போ வந்து அங்க டாக்ஸ் கம்பல்சரி அவங்க ஃபைல் பண்ணணும்ல. ஆமா, அதான் டாக்ஸேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க டாக்ஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணணும், இது எல்லாமே பண்ணணும். பட் நமக்கு இதுல ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல காட்ட மாட்டோம். ஓகே ஓகே ஓகே. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஐ அக்ரி. எனக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமா இருக்குங்க. ரோடு டிக் பண்ண எங்க வந்தாலும் சத்தம் கேக்குது. தெரியல, நான் கொஞ்சம் இதுலதான் இருக்கேன், வீட்டுல தான் இருக்கேன். இல்ல எங்க எங்க வீட்டுல. ஓ அப்படியா? அது எனக்கு கேட்கல, எதுவும் கேட்கல. நோ இஷ்யூஸ். அது ஒன்றும் பிரச்சனை. ஐ அம் ட்ரைங் டு மூவ் டிஃபரண்ட் பிளேஸ், இருந்தாலும் அது இது பண்ண முடியல. இல்ல இல்ல, எனக்கு வாய்ஸ் எதுவும் கேட்கல ஆக்சுவலா. நோ இஷ்யூஸ். ஓகே. ஓகே. ஸோ இது போக மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. உங்களுக்கு எனேபிள் ரீகன்சிலேஷன் இருக்கும். அக்கௌண்ட் லெவல் ரீகன்சிலேஷன் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம
இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டிங் டேட் வைஸ் நம்ம வந்துட்டு ஜர்னல் இம்போர்ட் பண்றோம்னா, அதுக்கு இந்த செக் பாக்ஸ் எனேபிள் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆப்ஷனல் கான்ஃபிகரேஷன்ஸ் தான். அது ஓகே. உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சஸ்பென்ஸ் யூசுவலா நம்ம எனேபிள் பண்ண மாட்டோம். பட் ஆப்ஷன் இருக்கு நமக்கு. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் எனேபிள் பண்றது கூட. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு என்டர்ட் கரன்சி பேலன்சிங் கொடுத்தோம் அப்படின்னா, அது உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடும். இந்த அக்கவுண்ட்ல போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுலயே உங்களுக்கு அந்த பைசே ரவுண்டிங் இதெல்லாமே கூட அது இருக்கு. ஓகே. இதுதான். அதுக்கப்புறம் இந்த பேலன்சிங் வந்துட்டு, அதாவது இந்த ஆப்ஷன், அதாவது என்டர்ட் கரன்சி பேலன்சிங் வந்துட்டு, ஒரு த்ரெஷ்ஹோல்ட ரீச் பண்ணும்போது தான் நமக்கு இந்த பேலன்சிங் ஆகணும் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு பெர்சன்ட் ஆர் அமௌண்ட்ல வந்துட்டு நீங்க குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்சிங் பை கரன்சி வேணும். இப்ப மேனுவல் ஜர்னல் என்டர் பண்றப்போனா, அதுக்கு இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு இதுதான். இந்த மேனுவல் ஜர்னல் என்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த சப்லெஜர்ல இருந்து வர்ற டிரான்சாக்ஷன்ஸ். சப்லெஜர்ல இருந்து வர்றது யூசுவலா நமக்கு அப்ரூவல் தேவைப்படாது. ஏன்னா, அதிலேயே வந்துட்டு நமக்கு அப்ரூவல் இருக்கும். பட் இந்த ஆப்ஷன் எதுக்காக குடுத்துருக்காங்கன்னா, மேபி ஏஆர்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏஆரும் இப்போ ரீசென்ட்டா வந்த ரிலீஸ்ல வந்துட்டு ஏஆர் இன்வாய்ஸ கூட அப்ரூவல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நோ மோர் இது மச் யூஸ்ட். ஏன்னா, நமக்கு ஃபிக்ஸ்ட் அசெட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு அப்ரூவல் இருக்கு. எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே. ஆமா. எக்செப்ட் டிப்ரிசியேஷனு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏபில பை டிஃபால்ட் நமக்கு இருக்கு அப்ரூவலு. அப்ரூவல் இருக்கும். ஆமா. ஆமா. ஏஆர்லயும் வந்துட்டு எடுத்து வந்துட்டாங்க. ஸோ இது ம் அ நெறைய யூஸ் ஆகாது. மேபி நமக்கு பேரோல் அந்த மாரி மாடியூல்லேருந்து வருது அப்படின்னா, அந்த கேஸ்ல மேபி இவங்க அப்ரூவல் பண்ணலாம். ஸோ அதுக்காக குடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி வந்துட்டு நமக்கு மேனுவல் ஜர்னல் என்ட்ரி தான் வந்துட்டு அப்ரூவல் எனேபிள் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு இந்த செக் பாக்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. அப்புறம் இது ஒரு ஆப்ஷனலா குடுத்துருக்காங்க. அதாவது நோட்டிஃபை அதாவது ப்ரையர் பீரியட் இப்பவே க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரணுமா அப்படிங்கிறது. ஸோ இத எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் டீம்ட்ட சொன்னோம்னா, அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் டெம்ப்ளேட் ரெடி பண்ணுவாங்க. டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்டா ஒரு ஃபார்மேட் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுலேருந்து சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா, நமக்கு அந்த பீரியட் எப்பல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்றாங்களோ, அதாவது ஆல்ரெடி நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். பட் அது வந்துட்டு இப்ப நம்ம திருப்பி ரீஓப்பன் பண்றோம் ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக அப்படின்னா, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ம். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த அலோகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கரன்சிஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஜர்னல் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அது அலோவ் பண்ணுமா? இல்லையா? இல்ல நம்ம அலோகேஷன் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கிரியேட் பண்ணல அப்படின்னா, மேபி இந்த செக் பாக்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணாமலே விட்டுறலாம் நம்ம. ஓகே. அதுக்கப்புறம் அ அதுக்கப்புறம் இது வந்துட்டு நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் டேட் இருக்கு இல்லையா? அது வேலிடேட் பண்ணுமா? இல்லையா? அதாவது டேட் எல்லாமே வந்துட்டு நமக்கு ரெஃபரன்சிங் டிரான்சாக்ஷனோட பீரியட் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு நம்ம இதுல குடுத்துக்கலாம். இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பட் இந்த ஆப்ஷன் எனக்குமே தியரட்டிக்கலா தான் தெரியும். நான் வேலிடேட் ரெஃபரன்ஸ் டேட்டா கூட யூஸ் பண்ணதில்ல. கம் அக்ராஸ் பண்ண வரைக்கும். எனக்கு இவ்ளோ மைன்யூட் இதெல்லாம் ஞாபகமே இல்ல ஆக்சுவலா. நான் முன்னாடி ஜேஎம் ஓகே, ஃபினிஷ் பண்ணி 7, 8 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. இது பெரிய இதுனால ஒவ்வொரு மாடியூல் தான் அவங்க ம், இம்ப்ளிமெண்டே பண்ணுவாங்க. அதுவே 2 ம். இயர்ஸ். ஜிஎம் வந்து 2 இயர்ஸ். ஓகே, ஃபைனலா டாக்ஸ் முடிக்கும்போது 10th இயர் ஒன்லி தே வர் கமிங் டு ஏஆர் எல்லாமே. ஓகே, ஓகே, ஓகே. சரி, சரி. ஸோ அதான் இந்த ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் ஹலோ, ஹலோ. ஏத்திங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஹலோ. 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 இப்ப கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? இல்ல உங்க வாய்ஸே கேட்கல கொஞ்ச நேரம். இப்போ கேக்குதுங்களா? இப்ப கேக்குது.
So அதான் இப்போ இது பீரியட் க்ளோஸ் கீழே இதெல்லாம் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். ஏதோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம். இந்துக்குள்ள இருக்கே. கனெக்ஷன்ல தான் இருக்கு. இப்ப கேக்குங்களா? இப்ப கேக்குதுங்க. ஸோ அதான். ஸோ இந்த பீரியட் க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது அகைன் சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ரிட்டைன் ஏர்னிங்ஸ் ஒன்று கொடுப்போம், சர்ப்ளஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் ஒன்று. ட்ரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுறோன்னா இந்த அக்கௌண்ட் ஒன்று கொடுப்போம். ஸோ தென் இதெல்லாமே வந்துட்டு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்காக நம்ம கொடுக்குற அந்த பீரியட் அண்ட் ரேட்ஸ் இது ஒன்று இருக்குது. ஸோ தென் மற்றது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முந்தின செட்டப்பில் க்ரியேட் பண்ணது தான். இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சரு, ஃபர்ஸ்ட் பீரியட், இந்த கேலண்டர் எல்லாமே. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ்ல வரும். ஓகே, அக்கௌண்ட் Hello, Arun, are you talking? ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? இப்போதான் நீங்க பேசுன கொஞ்சம் 1 மினிட் போல கேட்கவே இல்லைங்க. இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் அந்த காம்பினேஷன் வந்துட்டு இல்லை, அதனால அந்த காம்பினேஷன் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓ, அது கேட்கவே இல்லை. ஓகே, ஒரு சாம்பிள் இது மாதிரியா? ஆமாம் ஆமாங்க, அது அந்த ரீட்டைன் ஏர்னிங்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அது கொடுத்தா வரல. அதுக்கு இது எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுருக்காங்க.